you like to do it, let me win your heart. Let me never stop and let me start. All I wanna do is win your heart. ரெண்டு பேரும் தனியா போவாதீங்க, இங்க வாங்க. இங்க பாரு என்ன அட்டகாசம் நடக்குதுங்க. என்ன நடக்கல அப்புறம் பண்ணாத. நான் பேசுறேன், நீ நான் ஒண்ணுமே பேசுறேன். ஐயோ வயித்தெல்லாம் கலங்குது. நீ நான் ஆட்டம் போட்ட தெரியுமா? சைக்கிள்ல பின்னாடியே போயிந்த வாடி பேட்ரா போய் என்ன நடக்குதுங்க? வயித்துல போங்க. பாருங்க செப்பரேட். எதுமே நடக்கலப்பா அதுக்குள்ள. இல்லங்க. அட பாவி வெயிட் புஷ் புடிட்டு இருக்கறானே. இல்லப்பா. நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். இப்பனே தங்கச்சிக்கு நீ வந்து பதில் சொல்லி ஆகணும். ஐயா அப்படியே வீடியோ எடுத்து அப்டேட் பண்றேன் பாத்துக்கோ. எத்தனை நாள் தான் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறது? என்னத்த இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டுமா? நம்ம சிரிக்கிற. ஏய் டேய் இந்த பூ யாரா ஒருத்தர் குடுக்க விடுமா? பாரு எவ்வளவு அழகா இந்த ரோஜா பூ பிச்சி பிச்சி நார் அடிச்சிட்டு இருக்கான் பாத்தியா? இல்ல இது ஒரு கவிதையே இருக்குப்பா. என்ன கவிதை இருக்கு? இருப்பா. எனக்கும் இதயம் ஒன்று உள்ளது, அது உனக்காய் பூத்த ரோஜா. யாரு குடிக்கிறதுன்னு தெரியாம திரு முழிக்கிறது. இதை நீங்கள் பார்ப்பதும் இல்லை பறிப்பதும் இல்லை. இது வாடும் என்றால் நான் இறப்பதே இல்ல. மாறட்டும். எப்பா நிறுத்துப்பா. இங்க பேட்டர் ஆப்ல ஒரு ஷோ நடத்த வந்தா எங்களுக்கு முன்னாடி இங்க வந்து செட்டுல ஆட்ட போட்டுறீங்க. எனிவே சோ வெல்கம் டு பேட்டர் ஆப். ஒன்ஸ் அகைன் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து டீமா நின்னீங்கன்னா எங்களுக்கு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். பெண்கள் ஒரு அணி. ஏங்க கெடுக்குறீங்க? நான் போய் புடிச்சிக்கிறேன். நீ புடிச்சிட்ட வாடி. ஆமா. Anyway, so such an energetic people we have today. அப்படியே சும்மாவே நம்ம சொன்னா அதிரும். இதுல இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஹை வோல்டேஜ் எனர்ஜியே நாங்க இங்க மேடையில இறக்கிக்கிறோம். அப்பப்பா ரெண்டு பக்கம் பாருங்க. இந்த பக்கம் எங்களுடைய பாய்ஸ் டீம்ல அடடடடடா. ஜார்ஜ் டக்ளஸ் எங்கள் சிங்கப்பூர் தீப. டேய் என்ன இப்படி ஊதுற? ஓகேவா? சோ எங்களுக்கு பிடிச்ச சின்ன திரையும் சரி வெள்ளி திரையும் சரி கலக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய காமெடி சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே இந்த மேடைக்கு என்னோட டீமுக்காக வந்திருக்காங்க. சோ பலத்த கரகோஷங்கள் உங்களுக்காக கலக்குறோம் இன்னைக்கு. சொல்லுமா உன் டீம் எட்டுடுமா உன் டீம். Of course ஃபர்ஸ்ட் நிக்கிறவங்கள பார்த்தாலே தெரியுதுல்ல. அப்படியே டெரிஃபிக்கா அவங்க டான்ஸ் ஆனா நடந்தாலே பயங்கர மாஸா இருக்கும். எனக்கு நீ சொல்றியா? மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் செல்லகுட்டி அவி வந்திருக்காங்க. ஏப்பா எங்கற சொல்லி எல்லா வேலையும் நீயே பண்ணுகிறீங்க. சும்மா இருப்பா. நான் ஆங்கர் பா. என்ன வேணாலும் பண்ணுங்க. சரிப்பா. ரிஷா உங்களுக்கான எத்தனை ஃபேன்ஸ் ரிஷா? எக்கச்சக்கமா ஏராளமா அப்படியே சுத்தி சுத்தி அங்க பாத்தீங்களா? நான் ஒரு சாங் லைட்டா போடுறேன். அதுக்குள்ள பசங்க திணறானுங்க பாரு. லா லா கட சாந்தி ஆவேனே லா லா கட சாந்தி. அத நான் மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பாட்டை போட்டு பார்த்தா நான் இருப்பேன். Amazing Pawan, thank you so much. And அடுத்ததா சந்தியா ஸ்வை
பார்க்க முடியல. அதாவது ஒரு ஆர்டிஸ்டும் ஒரு யானையும் சேர்ந்து ஆடுற காட்சி வந்து அதத்தான் இங்க பார்க்க முடியுது. ஓகே, அடுத்தது யாரு? அடுத்த கண்டஸ்டன்ட் வேற லெவல். ஒரு பாடல் நான் சொல்றேன், அந்த பாடல் நீங்க கேட்ட உடனே அந்த பாடலா அப்படின்னு மெஸ்மரைஸ் ஆற மாதிரி ஒரு பாடல். அது நம்ம சவுத் இந்தியால மட்டும் இல்ல, நம்ம தமிழ்ல மட்டும் இல்ல, நார்த்ல மட்டும் இல்ல, உலகமெங்கும் ஃபேமஸ் ஆன பாடல். அதுல தான் நம்ம பாப்பி மாஸ்டரும் ஃபேமஸ் ஆனாங்க. அந்த பாடல் none other than மையா மையா. எஸ், சோ பிருந்தா மாஸ்டரோட சேர்ந்து அமேசிங் ஆன வொர்க் பண்ணிருப்பாங்க நம்ம பாப்பி மாஸ்டர். வெல்கம். Wow. And this is my awesome girls team. I'm like a princess. சரி பாய்ஸ், நாங்க தெம்பா மெயின்டைன் பண்றோம். ஓகே, எனர்ஜி மிஸ் பண்ண கூடாது. ஓகே, சோ எங்களுடைய ஆண்கள் அணியை நாங்க இங்க உட்கார வச்சிரோம். வெல்கம் பாய்ஸ், டேக் கேர். My beautiful girls team, your seat is waiting. எல்லாருமே பயங்கர உற்சாகத்தோட குதூகலத்தோட இருக்காங்க. இருந்தாலும் முதல் ரவுண்ட் ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு ஆறு பிடிச்ச ரவுண்ட். இட்ஸ் கால்ட் சம்திங். So let's get started. உங்க டீம்ல இருந்து யார் வராங்க? தீபக். எப்பவுமே பாய்ஸ் பஸ் இருப்பாங்க. இதோட லேடிஸ் விட்டு பாப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க யாருன்னு. Okay, so எங்க girls teamல இருந்து ரிஷா வாங்க. மான் குட்டியை வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு புலிக்குட்டி நாங்க இறங்க மாட்டோமா? தீபன் ஓடியா. ஓகே, சோ சம்திங் ஆரம்பிச்சிடலாம். சம்திங்கோட ஃபர்ஸ்ட் பிக்சர். போயா, கண்டுபிடிச்சவங்க போயா. ஓகே, இப்ப வா. தப்பா பாடினாரு. இது என்ன பாட்டு? கண்ணோடு காண்பதெல்லாம் கலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்ணோடு மணியானா அதை நான் கண்ணை விட்டு பிரிவதில்லை, என்னை விட்டு பிரிவதில்லை. நல்ல வேலை, ஆக்ஷன்ல கண்டினியூ பண்ணல. கண்டினியூ பண்ணிட்டா என்ன வீட்டை வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. யாருப்பா? என்ன சொன்னீங்க? சொல்லுங்க இப்போ. நான் நிஷாக்கு. அத இப்ப சொல்லுங்க. அப்பலாம் ஆண்கள் வர்க்கமே உன்னை நம்பி தான் இருக்கு. அசிங்கப்படுத்தாதீங்கடா, சொல்லுங்க. நீ அசிங்கப்படுத்தாத. கண்டுபிடி வேணா. ஓகே, ரைட். சம்திங்கோட பிக்சர் நம்பர் 2. தீபன் அவர்களே, என்ன பாட்டு என்று கூறுங்க. கோட்டாம்பாக்கம் ஏரியா ஒத்துக்கிட்டே வாரியா, குட்டாட்டம் என்னோட ஆடலடியா, நாட்டுப்புற ஆளுடா, பாட்டு போட்டு காட்டுடா, என்னோட ஆடையாளுடா. அடியே நீ யாருக்கிட்ட மோதி புட்ட கேட்டு பாருடி. முழுமையாக கண்டுபிடித்து பாட்டையும் பாடி முடித்த தீபன் டீமுக்கு 10 மதிப்பெண்கள். இப்ப அடுத்த பிக்சர் பாத்துருவோமா? ரெடி. நம்ம சம்திங் the third picture please.
ஆடியன்ஸ் போல் இரு நான் சொல்றேன். இந்த செல்லக்குட்டி எவ்வளவு ரிஸ்க் எடுத்து தெரியுமா? காலை இப்படி பொளந்து இப்படி வேண்டாம் இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட ஆண் வர்க்கத்துக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கும். பிரதர் தீபன், ஐயா நம்ம உட்கார்ந்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அந்த பாட்டு நீ பாடிருப்பா. என்ன பாட்டுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. 5 மணி கண்ணுல மை வச்சிருக்காங்க. இல்ல கரெக்டான பாட்டு நாங்க பாடட்டுமா? அது மை இல்ல, மஸ்காராவா? மஸ்காரா. தீபன், இது வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஐயா விஷயம். இல்லையா, நான் எனக்கு ஒரு டவுட். பிரச்சனை ஆயிடும். தண்ணில 30 கிரீம் வைப்பாங்க, பாரு. உங்களுக்கு தெரியுமா? தப்பா பாடிய காரணத்தினால 5 மார்க்க புடிக்கிடுறோம். -5. அண்ட் மார்க் மட்டும் இல்ல, உங்க வாய்ப்பு எங்க கிடைச்சு. சோ ப்ளீஸ் கம் ஆன். போலாம் காரா போட்டு மயக்கிறியே, மஸ்தானி பேசி கலக்கறியே. காரா போட்டு மயக்கிறியே, மஸ்தானி பேசி கலக்கறியே. பாடு. ஏ மதன மோக ரூப சுந்தரி, ஏ நாட்டிற்கு புத்த சுந்தரி, ஏ மதன மோக ரூப சுந்தரா, புத்த சுந்தரா. மஸ்காரா போட்டு மயக்கிறியே, மஸ்தானி பேசி கலக்கறியே. மஸ்காரா நல்லா இழுப்பு தட்டி மாதிரி நின்னுட்டு வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து உட்கார்ந்திருக்க ஒரு மஸ்காராக்காக. ஏப்பா மையம் ஒரே கலர் தான், மஸ்காரா ஒரே கலர், நானப்பா போட்டுட்டேன். அதெல்லாம் முடியாது, சாப்பிட சொல்லாதீங்க. அதான் சொன்னேன்ல, நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதுல மை. ஆனா அவங்களுக்கு தான் பல விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது பொய். அது ஒரு வெளிய சொல்லிக்காத. சரி, பஞ்சு பேசு. சோ ஓகே தீபன் அவர்களே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு பதிலா இறக்குற பாரு டக்ளஸ். டக்ளஸ் வாங்க. பார்த்தல எங்க டீம்ல டக்ளஸ், டேஞ்சர் டக்ளஸ் பாத்துக்கோ. பார்க்கலாம். எங்க டீம்ல எல்லாம் டெரரா இறங்க போறோம். Thank you so much. And இவங்களுக்கு பதிலா I'm going to call my beloved master. சம்திங்ல அடுத்த பிக்சர். அச்சா பாரு டக்ளஸ், டக்ளி விட்டா டக்ளஸ். அச்சா பாரு டக்ளஸ், டக்ளி விட்டா டக்ளஸ். டக்ளி விட்டா டக்ளஸ், டக்ளி விட்டா டக்ளஸ். டக்ளி விட்டா டக்ளஸ், டக்ளி விட்டா டக்ளஸ். சரி சரி, இவ்வளவு புளிப்பு பிட்டவளா போட்டு தப்பா பாட்டன்னு வச்சுக்கோ. என்ன பாட்டு சொல்லு. கொட்ட பாக்கு கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய்சவக்கும் மச்சானியும் மச்சினி நானும் தொட்டா தூள் பறக்கும். நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நீ செவக்க மாப்புள்ள வேணும். நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நெய் செவக்க மாப்பிள்ள வேணும். தாலி கட்டிக்க நாளிக்க வேணும். அந்த லிரிக்கு தாலி கட்டியதும் நாக்கு அநேகமா இனிமேல 2 பேரும் டூயட் பாட விட கூட நினைக்கிறேன். இப்ப தாலி கட்டிட்டு போயிட்டாரு. எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா அதெல்லாம்? பயந்து அந்த பக்கம் ஓடிட்டாங்க. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்க அந்த தைரியத்துல இங்க பாரு. கொண்டாட்டி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க, அது ஏத்து நீ பேசக்கூடாது. வீட்டுல அடி உள்ள பார்த்து சோறு கிடைக்காது. Okay, something a last picture please. Come on, sing the song. டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா. மெல்போர்ன் மலர் போல் மெல்லிய மகளா. மெல்போல் மலர் போல் மெல்லிகை மலரா. கவிதை எழுதுறீங்க. ஓகே சோ ஃபண்டாஸ்டிக் சம்திங் அசத்தலா ஆடி முடிச்சிட்டோம். பாய்ஸ் அணிகளுக்கு வாழ்த்துக்கள். And girls, we also rocked. Thank you so much. நம்ம
ஃபைனல் ஸ்கோர்ஸ் என்னன்னு பாத்துடலாம். ஓகே, thank you Douglas. ஃபென்டாஸ்டிக்கா முடிஞ்சது. ரெண்டு டீமுமே சும்மா சொல்லக்கூடாது, ஒரு ஈக்குவல் போட்டி கொடுத்திருக்காங்க. ஈக்குவல்லாம் நீ சொல்லாதம்மா, ஸ்கோர் பார்த்தாலே தெரியும் பாரு. என்னப்பா ஈக்குவல் என்ன? ஈக்குவல்லாம் சொல்லாத. டஃப் ஃபைட் சொல்லணும். நான் ஏதோ மேனேஜ் பண்ணலாம் பார்த்தேன். ஓகே, எனிவே நம்ம ஃபைனல் ஸ்கோர்ஸ் பார்த்துக்கலாமா? சொல்லுங்க உங்க ஸ்கோர். ஓகே, எங்களோட கேர்ள்ஸ் டீமோட ஸ்கோர் 20. ஆண்கள் யாருக்கும் செலுத்துவர்கள் அல்ல என்பதை அடிக்கடி நம்ம நிரூபிச்சுட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் 25 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் சம்திங் வெற்றி பெற்றது ஆண்கள் அணியினரே. நம்ம செட்டப்லாம் ரெடி ஆயிடுச்சு தீபக். என்னமா சொல்ற, செட்டப் ரெடியா? தீபக் இந்த செட்டப் அப்பா இப்படி சொல்லுங்க, பக்குன்னு மொட்டையா செட்டப் பண்ணனே டென்ஷன் ஆயிட்டேன் நானு. நம்ம செட் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லு. ஓகே, நம்ம செட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கண்டஸ்டன்ட் ரெடியா இருக்காங்க. சோ என்ன ரவுண்ட் விளையாட போறோம்? எஸ், இந்த ரவுண்ட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரவுண்ட் பாரியா ஓடியா. ஓகே, ஸோ பாரியா ஓடியா நாங்கள் வந்து ஒரு எபிசோட்லையும் வித்தியாசமா மாறுதலாக பண்ணுறதுல வந்து எங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்றதை நாங்கள் சொல்லிக்கிறதுல பெருமை கொள்கிறோம். அதே போல் இந்த வாரமும் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான் இந்த பாரியா ஓடியா நாங்கள் சேர்த்துருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள் அணியிலிருந்து வரப்போகிற பெண் வந்து இங்கே பாட போகிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த பெண், அழகிய பெண் பாடும்பொழுது அந்த அழகான பாடலை தடுப்பதற்காகவே ஆண்களிலிருந்து 2 நபர்கள் வரப்போகிறார்கள். அவர்கள் தடுக்க போகிறாங்க. எப்படி தடுக்க போகிறாங்கன்னா, இதோ பாருங்க, வாட்டர் பலூன். இந்த வாட்டர் பலூனை அவங்க மேல சச்சக்கா பச்சக்கா நச்சக்கா அப்படி சொல்லி மேல அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதையும் தாண்டி நீங்க பாட்டை அழகா பாடிட்டீங்கன்னா 50 மதிப்பெண்கள். நீங்க அழகா பாட்ட 50 பாயிண்ட்ஸ். அதே போல எங்களுடைய ஆண் சிங்கத்திலிருந்து ஒரு சிங்கத்தை நாங்கள் இறக்கும். அந்த சிங்கம் கர்ஜித்தாலே போகிறோம், பாட்டு பாடணும்னு பயங்கரமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சிங்கம் பாட்டு பாடுறப்போ அவருக்கும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்துவோம். அந்த டிஸ்ட்ராக்ஷனையும் மீறி அவரும் கரெக்டாக பாடிட்டாருன்னா அவருக்கு 50 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். எனிவே, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து போக பார்ப்போம். இருந்தாலும் பெண்கள் அணி தான் முதல்ல வர போறாங்க. ஏன்னா இந்த செட்டப் பெண்கள் அணிக்காக நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால யார் வர போறாங்க பாடுறதுக்காக? இவங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக யார் வர போறாங்க? குட்டிங்கன்னா கமான் ஜாமான் தீவன். பணப்பரீட்சைக்கு தயாரா? பார்த்தீர்கள் அல்வா எப்படி இருக்கார்கள் சிங்கக்குட்டிகள்? ரொம்ப பெருசா இருக்காங்க. So at the count of 3, 2, 1, go. சிரிச்சு வந்தா சீனாச்சானா ஜாய். சிரிச்சு வந்தா சானா போனா ஜாய். சிரிச்சு வந்தா சீனாச்சானா ஜாய். சிரிச்சு வந்தா சானா போனா ஜாய். பேனா போனா ஜாய். சானா போனா ஜாய். அடுத்தது
கலக்கிட்டமா ஆமா அப்படியே ஆமா சிங்கக்குட்டிலா நன்றி அமருங்கள். சூப்பரா ஆடிட்ட கலக்கிட்டமா ரிஷா. என்ன பாட்டு அந்த இதுல வந்து அந்த ஓய் டோய் அதெல்லாம் அடிக்கும்போது சீரியஸ்லி அப்படி சூப்பரா இருந்தது. ஓகே கலக்கிட்டமா And I like your boxing shots. Yes. So எங்க girls teamல இருந்து வந்து இந்த டாஸ்க முடிச்சிட்டாங்க. Very good. So உங்க boys teamக்கு வந்து ஏதோ சர்ப்ரைசிங்கா ஏதோ யாரும் எதிர்பார்க்காததா நடக்க போகுதுன்னு சொன்னீங்களே. ஸோ பாய்ஸ் டீமுக்கான இந்த இட அமைப்பே வேற மாதிரி இருக்க போகுது. அதுல வந்து பங்கேற்க போறது ஒரு புலிக்குட்டி. சாதாரண புலிக்குட்டி இல்ல, பயங்கரமான புலிக்குட்டி. ஓகேவா? அப்படியே கை ஆக்சன் பண்ணிக்கினே பாடு. ஆனா நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு வித்தியாசமான சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் கேட்டுலாம் புலிக்குட்டி கிட்ட. புலிக்குட்டி எப்படி இருக்கீங்க? சர்ப்ரைஸ் தெரியல. அதேதான், வெளிநாட்டுக்கெல்லாம் போய்க்கிறீங்களா? போய்க்கிறேமே. எந்தெந்த நாட்டுக்கு போய்க்கிறீங்க? நான் வந்து பிரான்ஸ் போய்க்கிறேன், கல்ஃப் போய்க்கிறேன், டோகா போயிருக்கிறேன். தாய் நாட்டுக்கு போய்க்கிறீங்களா? இல்ல போகலாம். ஐயோ போகல. நீங்க தாய்லாந்து போன ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படுத்துறோம் உங்களுக்கு இந்த மேடையில. சர்ப்ரைஸ்க்கு ரெடியா? ஓகே. சோ இப்போ சர்ப்ரைஸ் கண்ட ரெடி ஆயிட்டாரு. சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். தலைவா நல்லா கூட்டு வந்த ஆளை கண்ணா ஆபரேஷன் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க தலைவா. மனோகரண்ணே, என்னப்பா எல்லாம் சிரிக்கிறீங்க? சிரிக்கலன்னு உங்களை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்குது. கண்ணை காட்டிட்டு கைய காட்டிட்டு இத பாக்குறதுக்கு உனக்கு சந்தோஷமா இருக்குது. அவசப்படுறது நான் இல்லையா? நீங்க இல்லவே இல்ல, ஜாலியா இருக்க போறீங்க. தாய்லாந்து போனதுலன்னு சொன்னீங்கல்ல, இப்ப உங்களை தாய்லாந்து கூட்டிட்டு வந்துக்கிறோம். ஓ, இதான் தாய்லாந்துன்னு சொல்லி ஏமாத்திட்டியா என்ன? கிடையாது, இன்னும் கொஞ்சம் நேரத்துல உங்களுக்கு தெரியும். தாய்லாந்துல வந்து மசாஜ்னா ரொம்ப ஃபேமஸ். மசாஜ் பண்ணி விடுறதுக்காக உங்களை தாய்லாந்து கூட்டிட்டு வந்து 2 பேர் விட்டு மசாஜ் பண்ண சொல்லிருக்கிறோம். கண்ணெல்லாம் கொஞ்சம் கைட்டிட்டு பண்ணக்கூடாதா? மசாஜ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கண்ணெல்லாம் கைட்டி விடுவோம். கையை கட்டிட்டா கூட பரவாயில்ல, ஆனா கண்ணை மட்டும் கைட்டி விடுங்க. கண்டிப்பா கண்ணை கைட்டி விடுறதுதான் அதுல இருக்கிற சூட்சமே. இருந்தாலும் நீங்க பாட்டை அழகா பாட போறீங்களா? பாடினே இருக்கும்போது மசாஜ் நடக்க போதான். என்ன பாட்டு? என்ன பாட்டா? நீ தானே சொன்ன பாடுறேன்ட்டு. மசாஜ் பண்றதுக்காக அந்த அழகிய 2 பெண்மணிகளை சாங் போட்டு வரவேற்போமா? வாருங்கள். பெண்களுக்கு அவங்க சத்தம் பிடிக்காது. இருந்தாலும் நீங்க பாட போற பாட்டு மட்டும் தான் அவங்க கேட்பாங்களாம். ஓ, ஏன் காது செவிடாயிடுமா? காது செவிடாதுன்னு நீ பாடும்போது காதுல தேனா ஊருமா. பாடுறியா? அது வேற இருக்குதா தாய்லாந்துல? ரெடி 3 2 1 சாங். விண்ணோடும் மகிழோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே கலையுதே. விண்ணோடும் மகிழோடும் விளையாடும் வெண்ணிலவே கேளாத வந்த சுகம் காணாத இந்த சுகம். என்னப்பா ஓல வீட்டுல தானியம் போடுற மாதிரி போடுவீங்க? ஓடோடி வந்த சொர்க்கம் போகமே இசை பாடி உறவாடி. நல்லா
இசை பாடி உறவாடி இன்பம் காணலாம் வெண்ணிலவே அடிக்கிறாங்கப்பா பெண் பண்ணீங்களே கழுத்தெல்லாம் பிடிக்கிறாங்கப்பா கண்ணு திறந்தா கண்ணு எரியும் போல இருக்குது. நல்ல தர கொடுங்கப்பா பாட்டு பாடுங்க பாட்டு பாடணும் என்னோடும் என்னோடும் ஐயோ அண்ணன் விட்டுருங்கப்பா அண்ணன் விட்டுருங்கப்பா உங்களுக்கு வந்து நாங்க மேஸ்டர்ஸ் ரெடி பண்ணோம் நான் என்னப்பா பண்ணுவேன்? அண்ணே 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 எப்படி நினைச்சு மசாஜ் அப்பா தலையில டங்கு டங்குன்னு பேண்டு வாசிட்டாங்கப்பா. அஞ்சு நகடு இல்லாது நல்ல தாய் மசாஜ் ஏதோ ஒன்று நான் பாட்டு பாடினதுனால கொஞ்சம் ஜமாளிச்சு. சரி சார் டென்ஷன் ஆகுதுண்ணே பசங்களுக்கு நன்றி சொல்லிடலாமா? தேங்க்யூ தேங்க்யூ ஜெயந்த் தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே நம்மளுடைய அண்ணன் மசாஜுக்கு முன் மசாஜுக்கு பின். என்னை யார் இப்படி கையும் காலையும் கட்டி விட்டு இப்படி என்ன அவமானப்படுத்திட்டாங்களே. இதுக்கு கூட பின்பண்டு வயலின் வருதுயா. யாரா சோகமான சீனு நடிக்கிறேனா அதுக்காக மியூசிக் யார் பெற்ற மகன் அழாதுண்ணே அழாது அழாது சொல்ல அழக்கூடாது அழக்கூடாது. நோ 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 தங்க குட்டி அழலாமா? எனிவே சோ இந்த அளவுக்கு ஸ்பிரிட்டோட இருந்த இது வரைக்கும் பேட்டர் ஆப்ல இருந்த ஒரே நபர் மனோகர் அண்ணன். ஸ்டாண்டிங் ஓவேஷன். ஸ்கோர் படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமா ஸ்போர்ட்டிவா இருந்த எங்களோட மனோகர் அண்ணனுக்கு 50 மதிப்பெண்கள். ஓகே சோ ஆனா அவர் ஸ்போர்ட்டிவ்னஸ் முன்னாடி நிச்சயமா எங்க டீம் ஜெயிக்கிறது கஷ்டம் தான். பட் நாட் பேட், we have 40 points. சோ இந்த பாரியா இல்ல ஓரியா ஜெயிச்சது ஆண்கள் அணியினர். ஆரம்பிங்க. So next round என்ன விளையாட போறோம்? அடுத்த ரவுண்ட் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த அற்புதமான ரவுண்ட் தான் நம்ம விளையாட போறோம். என்ன ரவுண்ட்னு கேட்டீங்கன்னா கச்சேரி ஆரம்பம். ஓகே சோ கச்சேரி ஆரம்பத்துல நாங்களும் வந்து ஒரு எபிசோட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கண்டஸ்டன்ஸ் வர வச்சு அவங்களை வந்து வாசிக்க சொல்லி அதை கண்டுபிடிக்க சொல்லி அது மாதிரிலாம் நாங்கள் பண்ணுவோம். பட் ஃபார் அ சேஞ்ச் இந்த வாட்டி நாங்களே ஒரு ப்ரொஃபஷனலை கொண்டு வந்து அழகான வீணையை வாசிக்க சொல்ல போகிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அவங்க வாசிக்க போகிறாங்க. அதுல இருந்து என்ன பாட்டுன்றது நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? ஓகே ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டீம்ல இருந்து 2 பேர் வர போறாங்க. அந்த 2 பேருமே அந்த ஐஸ் கியூப் மேல நின்று பாட்டு என்னன்றதை கண்டுபிடிக்க போறாங்க. ஓகேவா? ஆண்களுக்காக இங்க இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் பவுல்ல இருந்து நான் சீட் எடுத்து அவங்களுக்கு கொடுப்பேன். அந்த பாட்டு என்னன்றது அவங்க சரணத்தை வாசிச்சு காட்டுவாங்க. அந்த சரணம் என்னன்றது நீங்க கண்டுபிடிச்சு அந்த பாட்டை கண்டுபிடிச்சு நீங்க பல்லவில இருந்து அழகா பாட ஆரம்பிக்கணும். 4 வரிகளாவது நீங்க குறைஞ்சபட்சம் பாடி ஆகணும். ஓகேவா? இல்லனா வழக்கம் போல உங்களோட சான்ஸ் எதிரணிக்கு போயிடும். ஓகே ரெடியா? ஓகே ரெடி. சோ முதலாவதா
ஆன் டீம் ஆட போறாங்க. ஸோ அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அடடடா கடைக்குட்டி சிங்கமா இருந்தாலும் புலிக்குட்டி சிங்கம் தான் நீங்க. வாங்க ஜார்ஜுடன் சேர்ந்து இணைவது டக்ளஸ். ஓகே, சோ ஜார்ஜ் அண்ட் டக்ளஸ் ரெடியா? ரெடி. ஓகேவா? ஓகே 3 2 1. இது நல்ல ரொம்ப தெரியுங்க. இருங்க. என்ன மாதிரி கத்துறீங்க? யா, ரெடி. ஓகே, வாசிக்க போறாங்க, கேளுங்க. ஆஹா, நீங்க கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. வந்துச்சே. வருதா? வாசிப்பா. வாசிட்டாங்க. நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்களா? அவங்க கண்டுபிடிச்சுறாங்க. எங்களுக்கு தெரியும். டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4, டிக் டிக் 5. ஓகே, அங்கதான் இருக்கணும். சான்ஸ் மிஸ் ஆகி அங்க போகுது. என்னை தாலாட்ட வருவாரோ, வருவாரோ, நெஞ்சத்தை ஆட்ட வருவாரோ, இல்லையே ஆட்ட வருவாரோ. ஏறலாம் மேல. ஏறவே கூடாது. ரெடியாமா? முதல் பாட்டு நீங்க வாய்ப்பை தவற விட்டீங்க. சோ எங்க டீம் 5 பாயிண்ட். செகண்ட் சாங் ரெடி. கண்டுபிடிங்க. சொல்லுப்பா. இந்த மைக் என்னாச்சு? டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4, டிக் டிக் 5. டைம் அப். கம் ஆன். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, நீங்க சாங்கனை கேளுங்கண்ணா. ஓகே, அடுத்த சாங். ரெடி, கம் ஆன். ஓ, கண்டுபிடிங்க. நீ ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? நான் ஹெல்ப் பண்ணுவான். என்ன பண்ணோம்? அந்த ஐஸ் கட்டி எடுத்துட்டா. இல்லம்மா. டிக் டிக் 5. டக்ளஸ் பாரு. பாட்டா பாடுப்பா. சமான். Over to the ladies. Come on, handle it. எங்க டீம்ல இருந்து அபி and ஷாலினி வாங்க. 3 2 1 go. Go. And your first song. தெரிஞ்ச சொல்றாதீங்க. சரியா? ரெடி. Ready? டிக் டிக் 1, டிக் டிக் 2. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உறவே உறவே வந்து என்னோடு கலந்து விடு. 10 மதிப்பெண்கள். Super girl. Second song. கொட்டுகிற
Last song. எனக்கு கேட்கணும், நான் செக் பண்ணணும். டிக் டிக் 2. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது. அதை எழுத கொள்கையில் வார்த்தை முட்டது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. மனிதரோடது கொல்ல மனித ஸ்கோர் அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி ஸ்கோர் ஆனது. கச்சேரி ஆரம்பம். பயங்கரமான கச்சேரியா இருந்தது. இப்ப ஸ்கோர்ஸ் பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸ்கோர்ஸ் பாத்துடலாமா? பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாய்ஸ் டீமோட ஸ்கோர் நான் சொல்லிடுறேன். பாய்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐஸ்ல நின்று கண்டுபிடிச்சி பாடல் எடுத்தது 20 மதிப்பெண்கள் தான். Oh my God. வெல்கம். எங்க டீமோட ஸ்கோர்ஸ் கோ பவர் 55. ஓகே, சோ நம்ம நண்பர்கள் எல்லாம் வச்சு இல்ல எனக்கு புரியல, நீ எதுக்கு பெருமூச்சு விடுற? கஷ்டப்பட்டு ஆடினது பாடினது எல்லாம் அவங்க. ஆமா, நம்ம எதுக்கு பெருமூச்சு விடணும்? இல்லப்பா, அவங்க ஆடுனத பார்த்து எனக்கே பெருமூச்சு வருது. ஆக்சுவலி பாக்கும்போது எனக்கும் தான் பெருமூச்சு வருது. பட் இருந்தாலும் நம்ம சிறுமூச்சை வச்சுக்கிட்டு அடுத்த ஃபைனல் ரவுண்டுக்கு போறோம். ஓகேவா? ஃபைனல் ரவுண்டுக்கு ரெடியா? ரெடி. ஓகே, இந்த சுற்றுக்கு நாங்க ஒரு சூப்பரான பேர் வச்சிருக்கோம். இட்ஸ் கால்ட் தெரிக்க விடலாமா. பாப்போம் பாப்போம் பாப்போம். ஓகே, சாங் ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எங்க சைடுல இருந்து இந்த பக்கத்துல இருந்து வர போறது அண்ணன் மனோகர் மற்றும் தீபன். சோ எங்க டீம்ல இருந்து வர போறது ரிஷான், பாபி மாஸ்டர். வாங்க. Okay, the count of 3, 2, 1, go! ஆடுங்கடா என்ன சுத்தி ஐயனாரே வெட்டி கட்டி பாடோட என்ன பத்தி கேளுங்கடா பயம் பத்தி கட்டா வெட்டி பொங்க வச்சா களியதா பொங்கலடா சொல்லி கட்டு பொங்க வச்சா சொல்லி கட்டு பொங்கலடா
தீபக் இந்த லாஸ்ட் ரவுண்ட் மட்டும் நமக்கு ரொம்ப ராசி அமைஞ்சிருது பாத்துக்கங்க. ஆமா பாத்துட்டேன். ஓகே, வழக்கம் போல பசங்க டீம் நல்லா வருவாங்களா, அப்புறமா திடீர்னு கவுந்துருவாங்களா. பயங்கரமா சுத்துது, அதுக்கு மேல தலை சுத்துது. சுத்தம். ஓகே, சோ எங்க டீம்ல தான் வரிசையா 1 2 வந்துக்கிறாங்க. சோ 50 + 100 180 பாயிண்ட்ஸ். சூப்பர். ஓகே, 200 + 150 350 பாயிண்ட்ஸ். வண்டர்ஃபுல் கம்ப்ளீட். பட் இருந்தாலும் வந்து கடைசியில் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டினா அதில் வந்து ஒரு முடிவு இருக்கும். முடிவில் ஒரு வெற்றி இருக்கும், ஒரு தோல்வி இருக்கும். நம்ம தோல்வியெல்லாம் வந்து இனிமேல் மனசில் ஏற்றக்கூடாது. இந்த பக்கம் பார்த்து பேசுகிறோன்னா தோல்வியெல்லாம் இனிமேல் நம்ம மனசு ஏற்றக்கூடாது, வெற்றியை தலை கட்டக்கூடாதுன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வெற்றியாளர்கள் யார் அப்படின்றத நீ சொல்றது நான் சொல்லட்டுமா? இன்னமும் டயலாக்லாம் நிறைய சொன்னீங்களே தீபக், நானே சொல்லிடவா? இந்த எபிசோடோட வின்னர் காஸ்டி. Alright. So வெற்றியாளர்களுக்காக தி பார்பர் ஷாப் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கக்கூடிய ஆளுக்கு ஒரு gift voucher. வாழ்த்துக்கள். ஓகே, அது மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி தோல்விகளை கண்டு தூண்டு போதலை இந்த ஆண் வர்க்கம். வாருங்கள் நண்பர்களே. அன்லிமிட்டட் ஃபன் என்னைக்குமே எங்களுடைய இந்த பேட்டர்ன் ஆஃப் செட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வாரம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சூப்பராக சுற்றி கலக்கிட்டாங்க. அடுத்த வாரம் இன்னும் ஒரு பஞ்ச் ஆஃப் செலிபிரிட்டிஸோட உங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். Until then, this is Maishri and Deepak signing off. We love you forever. Bye.